சமையல் இசை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் சாதம். அதுக்கு என்னென்ன தேவையானது எடுத்து வச்சுருக்கோன்னா, தேங்காய் பால் பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது சாப்பாடு அரிசி, நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற இந்த சாப்பாடு அரிசி தான். 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம், இவ்வளோ தான். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இது மேலே இது முந்திரி, இது திராட்சை. இந்த பாருங்கள், இந்த திராட்சையை நம்ம ஃப்ரை பண்ணி மேலே போடணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. குக்கருக்கு சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாம். சூடாயிடுச்சு. பிரிஞ்சி இலையும் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். அது சீக்கிரம் வதங்கும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த சாப்பாடு செய்வது ரொம்ப சிம்பிள். நல்லா இதுவாயிடுச்சு, வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் ஒரே ஒரு தக்காளி வெட்டி போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெங்காயம் மட்டும் நான் புதினா எடுத்துகிட்டு இருக்கும்போது
கொஞ்சம் ஜாஸ்தியாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 1 2 3 4 பாருங்க, இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறேன்னா 4 ஊற்றினாலே போதும். நம்ம பிரியாணி அரிசிலாம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா, நம்ம எடுத்துருக்கிறது வந்து இப்போது சாதா நம்ம வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கோம். அதனால தான் இப்போ வந்து இதில் வந்து இன்னும் 1 டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராவே ஊற்ற போகிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 5 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். இன்னும் கூட ஒரு பாதி டம்ளர் ஊற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இது கொதிக்கக்கூடாது, ஏன்னா இது தேங்காய் பால் திரஞ்சிடும். அதனால் கொதிக்காமையே அரிசியை போட்டுடணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த அரிசியும் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் சாப்பாடுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தயிர் எதுவுமே போடலை. அதனால கொஞ்சம் ஒரு லெமன் போட்டுடலாம். பாருங்க, ஒரு லெமன். இப்போ இந்த புதினா இலையும் அப்படியே கிள்ளி போட்டுட்டு ஒரு கலரி குக்கர் மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் வரட்டும். சாப்பாடு ரெடி ஆகிடும். பாருங்க, நம்ம செஞ்ச தேங்காய் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர். தேங்காய் சாதம் கலர் மாறிடுச்சு. ஏன்னா இந்த பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை, அதனால தான் இந்த தேங்காய் சாதம் இப்படி கொஞ்சம் கலர் ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த திராட்சையை தாளித்து இதில் போட்டுடலாம் வறுத்து.
இப்போ நம்ம குக்கரில் செஞ்சதுனால குக்கரில் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா சாப்பாடு வந்து நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணோன்னா அந்த குக்கர்லேருந்து இது பாருங்கள் சாப்பாடு எப்படி இது சூப்பராக இது பாருங்கள் செம்மையாக இருக்குது. தேங்காய் சாதம் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ இந்த திராட்சையை நம்ம வறுத்துடலாம். எல்லாமே தீஞ்சு போகுது இன்னைக்கு. பாருங்க இது நல்லா ரொம்ப தீஞ்சு போயிடுச்சு. இது வேண்டாம், எடுத்துடலாம். ஏன் இப்படி எல்லாமே எனக்கு தீஞ்சு போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வேற போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் இப்படி. இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். எப்படி தீஞ்சு போயிடுச்சுன்னு. நல்லா தான் வறுத்தேன், ஆனால் தீஞ்சு போயிடுச்சு ஏன்னு தெரியல. தீயாதெல்லாம் இதில் போட்டுடலாம். ஓகே, போதும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா தேங்காய் சாதமும் இந்த பாருங்க தயிர் சாதம் தேங்காய் சாதம் 2 தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த அப்பளம், தயிர் சாதத்துக்கு மோர் மிளகாவும் இந்த கொத்தவரங்காய் வத்தலும். இவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம்.